Hi friends, welcome to Ramesh Audios channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 சேனல் ஐசி, அதாவது Stk402-950 அப்படிங்கிற STK ஐசி தான் வந்து பார்க்க போகிறோம். Stk402-950 அப்படிங்கிற 5 சேனல் ஐசி, அதாவது 5 சேனல் நம்ம இன்புட் கொடுத்து 5 சேனல் நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த ஐசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 சேனல் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1 2 3 4 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இன்புட்டு. இது வந்து டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஐசி. இதுதான் வந்து நம்ம இன்புட் 1 2 3 இன்னுன்னு போட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து 4 5 வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும். 4 5 இன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து 4 5ஓட இன்புட். இந்த இடத்துல வந்து 1 2 4 5 அப்படின்னு போட்டுக்கிறது வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிற சைடு. நம்ம வந்து இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். கிரவுண்டு வந்து காமனாக இருக்கும், காமன் கிரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூயல் சப்ளை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். இதில் வந்து சானியோ வந்து IMST அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டட் மெட்டல் சப்ஸ்ட்ரேட் டெக்னாலஜி. இது வந்து ஒரு நியூலி அப்டேட்டட் டெக்னாலஜி. அதனால அந்த டெக்னாலஜியை வச்சு தான் வந்து நம்ம ஒரே ஐசியில் 5 சேனல் கொண்ட ஆம்பிளிஃபையர் ஐசி வந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி IMST அப்படிங்கிற டெக்னாலஜி மூலிமா தான் ஒரே ஐசியில் 5 சேனல் கொண்ட பவர் ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 30 வாட்ஸ் பர் சேனல் வரும். ஒரு சேனலுக்கு 30 வாட்ஸ் பவர் நம்ம அவுட்புட் எடுக்கலாம். இதுக்கு பவர் சப்ளை வந்து மேக்ஸிமம் பவர் சப்ளை வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ±40 வோல்டேஜ். அதாவது சானியோ ரெக்கமெண்டட் பண்ண மேக்ஸிமம் சப்ளை வோல்டேஜ் வந்து ±40. ஆனால் வந்து ரெக்கமெண்டட் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ±28 வோல்ட்டு தான். நம்ம 40 வோல்ட்டெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க் எக்ஸ்ட்ரா பெரிய சைஸ் ஹீட் சிங்காக போட்டிங்கன்னா ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசி பிசிபி ஹீட் சிங்க் எல்லாமே தனியாக தான் வாங்கணும். நம்ம தான் ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ரெக்கமெண்டட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ±28 வோல்ட்டு தான். நீங்கள் வந்து 24/0/24 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டான வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 30/0/30 அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ரெக்கமெண்டட் வோல்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ±28 தான். அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கிளாஸ் ஏபி வகையை சேர்ந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி தான். சானியோவில் வந்து IMST அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஐசியில் நமக்கு 5 சேனல் வந்து நம்ம எடுக்க முடியுது. இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்ட் பை, மியூட், லோடு ப்ரொடக்ஷன் சர்க்யூட் எல்லாமே இதில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 0.3 செகண்ட், இப்போ ஏதாவது ஸ்பீக்கர் ஒயர் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 0.3 செகண்டில் டக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறது வந்து தவிர்க்கலாம். இதே ரொம்ப நேரம் ஷார்ட்லேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐசி ஷார்ட் ஆகிரும், ஐசி வந்து ப்ராப்ளம் ஆகிரும். இதுலேயே வந்து 2.1 சேனல் இருக்கிற மாதிரியும் ஐசி இருக்குது. அந்த ஐசி கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஜிடெக் திருப்பூர் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணி அவங்க வெப்சைட்டில் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 பவர் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.